ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மோகன்ராஜ் டாக்கீஸ். சார், எஸ்பிஆர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நீல்கமல் ப்ராடக்ட பண்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கும்போது ஒய் எஸ்பிஆர்? எஸ்பிஆர்ன்றது எங்க தாத்தாவோட பேரு, எங்க பாட்டி பேர்ல இருந்து அது எல்லாமே அதுல அடங்கியிருக்கு. ஏன்னா இதெல்லாம் இந்த ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் நாங்கள் ஆரம்பிச்சு, ஏன்னா சவுத் இந்தியாலே தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பேர் எஸ்பி ரங்கராஜ். ஸோ அந்த எல்லாமே பேர் எல்லாம் கேட்டு தான் எஸ்பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணேன். நான் இது ஆக்சுவலி சின்ன வயசுலேயே பெருசானா பிஸ்னஸ் பண்ணால் இந்த மாதிரி பேர் வைக்கணுன்றது சின்ன வயசுலேருந்தே அந்த எஸ்பிஆர்ன்றதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எஸ்பிஆர் நான் சொன்ன மாதிரி எங்களோட ஆஃப்டர் சேல்ஸ் மட்டும் முக்கியம் இல்லாமல் நாங்கள் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ்க்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறனால ஒரு கஸ்டமர் அண்ட் பிஸ்னஸ் மேன் ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக தான் இருக்கும். சார், நீல்கமல் ப்ராடக்ட்லேயே லோ காஸ்ட் லோயஸ்ட் ப்ரைஸ் இருக்கிற ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட், எவ்வளோ ப்ரைஸ்? ஹையஸ்ட் ப்ரைஸ் இருக்கிற ப்ராடக்ட் என்ன காஸ்ட், என்ன ப்ராடக்ட்? பிசினஸ் பர்சனை ரெண்டு பிரிவா பிரிப்பாங்க. ஒண்ணு, பிசினஸ் பண்ணி கெயின் முதலீடு பண்ணி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு. இன்னொன்னு, சோசியல் அந்த சர்வீஸ் மோட்டோவோட பண்ணுவாங்க. இதுல எந்த வகைனா நிச்சயம் ரெண்டாவது வகை தான். ஒரு சொசைட்டிக்காக ஏதாவது பண்ணணும், நல்லது பண்ணணும். நான் மட்டும் இல்ல, எங்க ஃபாதர், எங்களோட கிராண்ட் ஃபாதர் எல்லாமே ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு யங்ஸ்டரா ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ல அப்ரோச் பண்ண போறேன். ஏன் இதை சொல்றேன்னா, எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்க நம்ம ஒரு ஷாப்புக்கு போகும்போது உடனே அந்த ஷாப்ல இருக்க அந்த பர்டிகுலர் பொருளோட ரேட்டை கேட்போம். அவங்க அந்த ரேட்டை சொன்ன உடனே நம்ம மொபைல் போன்ல ஆன்லைன்ல அந்த பொருளோட ரேட் என்ன அப்படின்னு பார்ப்போம். டெஃபினட்டா ஆன்லைன்ல இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமா தான் ஷாப்ல கொடுக்க முடியும். நம்ம கேட்போம், ஏன் அதிகமா இருக்கு, இவ்வளவு அதிகமா இருக்கு, 5% 10% அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஷாப் ஓனர்ஸ் என்ன சொல்லுவாங்க, சார் இவ்வளவு எம்ப்ளாயிஸை போட்டு வேலை வாங்குறோம், உங்களுக்கு சேலரி கொடுக்க வேணாவா, ஏசி இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, அட்வான்ஸ் அண்ட் ரெண்ட் கட்டிட்டு இருக்கோம் சார், என்ன சார் பண்றது, கொஞ்சமாவது கெயின் வச்சு தானே சார் விற்க முடியும், நாங்க லாஸ் ஆக முடியாது இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இல்ல, ஆன்லைன்ல இருக்கிற ரேட்டை விட கம்மியா கொடுக்க முடியும் அப்படின்னு இத்தனை வருஷமா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு மிஸ்டர் ஆர் பிரபுகுமார், எஸ்பிஆர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட ப்ரொப்ரைட்டர், அப்கோர்ஸ் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவர் என்ன ப்ராடக்ட் டீல் பண்றாருன்னா, தமிழ்நாடோட ஃபேமஸ் இல்ல இந்தியாவோட நம்பர் 1 ப்ராடக்ட் இல்ல வேர்ல்டுலயே அதிகம் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் பர்னிச்சர்ல நம்பர் 1 இருக்கிற நீல்கமல் பர்னிச்சர்ஸ், பிளாஸ்டிக் பர்னிச்சர்ஸ், இதுதான் அவர் டீல் பண்ணிட்டு இருக்காரு. நீல்கமலோட ஃபேமஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். வணக்கம் அண்ட் வெல்கம் சார். வணக்கம் சார். சார், ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி, உங்க பிசினஸ் பத்தி எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மிக முக்கியமான கொஸ்டின் இருக்கு சார். இப்போ நான் இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கிறது உங்களோட ஷாப்ல வாங்கின ப்ராடக்ட் தான். இந்த சேரு இது ஆக்சுவலா நீல்கமலோட ப்ராடக்ட் தான். இது ஆஷ் கலர் அண்ட் கிறிஸ்டல் மாடல். ஆமா, கிறிஸ்டல் மாடல். நான் ஒரு ஹோட்டலுக்கு, ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகும்போது இதை தான் போட்டு வச்சிருந்தாங்க. ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கு, வேற பெரிய ஒரு ஹை லெவல் பிராண்டா இருக்கும், இன்டர்நேஷனல் லெவல் பிராண்ட் அப்படின்னு பார்த்தா ஹை லெவல் பிராண்ட் தான், அதுலயே நீல்கமல் பிராண்டு. ஸோ நான் ஷாப்ல போய் கேட்டேன், ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்த்தேன், ரேட்லாம் அதிகம் இருந்தது. உங்க ஷாப்ல பிராங்கா சொல்றேன் எல்லாத்தோட கம்மியா இருந்தது. உடனே வாங்கினேன். அப்பவே நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கம்மியா கொடுத்தீங்களா ஒரு மீடியா பர்சன், இல்ல எல்லாருக்கிட்டையும் நீங்க இப்படிதான் டீல் பண்றீங்களா, ஆன்லைனை விட கம்மி ரேட்டா தான் கொடுக்குறீங்க? ப்ளீஸ். டெஃபினெட்லி சார். நாங்க நீல்கமலோட டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறதுனால, சென்னையோட டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கனால, ஸோ டீலர்ஸ்க்கும் நம்மளுக்கும் ஆன்லைனுக்கும் கம்பல்சரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆன்லைன்ன்றது, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் பத்தி நான் பேசிட்டு இருக்கிறதுனால சொல்றேன். ஆன்லைன்ன்றது என்னன்னா, ஒரு டீலர்ஸ் கிட்ட அவங்களுக்கு எந்த ஒரு ஷாப் கிடையாது, ஒரு எதுவுமே குடோன்ஸ் கூட அவங்க ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரே குடோன் தான் வச்சிருப்பாங்க. அவங்க ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமா எங்க கிட்ட இருந்து வாங்கி சப்ளை பண்ற டீலர்ஸ் கிட்ட திருப்பியும் அவங்க ஆன்லைன்காரங்க ஆர்டர் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு வெப்சைட் காரங்க ஒரு டீலர்ஸ் கிட்ட வாங்கி தான் கஸ்டமர் கொடுக்குறாங்க. அவங்க ஒரு ப்ராஃபிட் வைக்கிறாங்க, 15 to 20% ஏதாவது வைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்க டைரக்டா டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறனால எங்களுக்கும் ஆன்லைனுக்கும் மினிமம் ஒரு 10% 30% அவங்களோட நாங்க கம்மியா தான் தரோம்.
ப்ராஃபிட் மோட்டிவ் கிடையாது. ஆஸ் யூ செட் நாங்க வந்து சர்வீஸ் ஓரியன்டட் தான். ஏன்னா நாங்க லாங் டர்மா பிசினஸ் பண்ணோம். சும்மா ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் மட்டும் பண்ணிட்டு நம்ம பணம் சம்பாரிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னா ஈஸியா பண்ணலாம். அதெல்லாம் இல்லாம ஒரு லாங் டர்மா பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட மோட்டிவ் கிடையாது. எங்க கிராண்ட் ஃபாதர்ல இருந்து எங்க ஃபாதரும் அதே மாதிரி தான். நாங்க இந்த வரைக்கும் ஒரு நியர்லி ஒரு 45 இயர்ஸா ஒரு ஃபேமிலி பிசினஸா ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீல்கமலோட டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஓகே சார். அபார்ட் ஃப்ரம் ஆன்லைனை விட கம்மி ரேட் என்றதை விட எஸ்பிஆர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்? சர்வீஸ் தான் சார் மெயினா. அதாவது ஒரு ப்ராடக்ட், ஒரு பிளாஸ்டிக் சேர் இருக்கு, ஒரு ப்ராடக்ட் நான் வாங்குறேன், ரெடிமேட் ப்ராடக்ட், அதுல என்ன உங்களுக்கு சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா, எனி ப்ராடக்ட் வாங்குறீங்க அதுல ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக், ஒரு டேமேஜ் இன் ஃபியூச்சர் 1 இயர் வரைக்கும் வாரண்டி அப்கோர்ஸ் நாங்க தரோம். ஆனா அந்த 1 இயர் வரைக்குமே யார்கிட்ட வாங்குனீங்கனாலும் நீங்க கம்பெனி நம்பர் கொடுத்து நீங்க அவங்க கிட்ட டீல் பண்ணிக்கோங்க, அவங்க கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்லி விட்டுருவாங்க. எவ்வளவு பெரிய ஷோரூம்ல வாங்கினா கூட அப்படிதான். அவங்க வந்து அப்படியே கஸ்டமரை ஒரு வாட்டி நம்ம பிசினஸ் பண்ணிட்டா விட்டுருவாங்க. நாங்க அப்படி இல்லாம அவங்களோட ஃபுல்லா டிராவல் பண்ணுவோம். அவங்களோட லைஃப்ல அவங்க என்னென்ன அவங்க வீட்டில் வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நம்மளோட தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். அதனால ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்லயே நாங்கள் ப்ராஃபிட் எந்த ப்ராடக்ட்ல வைக்கிறதே கிடையாது. ரொம்ப மினிமமா வச்சு லாங் டர்மா அவங்க அந்த கஸ்டமரோட டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறதுனால ரொம்ப மார்ஜின். ஸோ எனி ப்ராடக்ட்ல எந்த ஒரு சின்ன இஷ்யூ இருந்துச்சுனாலும் அவங்களுக்கு 1 இயர்ல ஃப்ரீயா நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அதை பார்த்து செக் பண்ணி கரெக்டாக இருந்துச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். அதுக்கு மேல 1 இயர்க்கு மேல ஏதாவது ஸ்பேர் உடஞ்சிருச்சு எதா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நாங்க அதை சோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு மினிமம் காஸ்ட்ல சர்வீஸ் வந்து ஃப்ரீயாவே பண்றோம். செகண்ட் இயர்ல, தேர்ட் இயருக்கு மேல சார்ஜ் பண்ணி பண்ணுவோம். பட் ஸோ தட் எங்ககிட்ட வாங்கினா லைஃப் டைம்ல ஒரு 10 or 15 இயர்ஸ் வரைக்கும் அவங்க எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க வாங்கினோம், எஸ்பிஆர்ல வாங்கணும் அப்படின்னா நீங்க பயப்படவே வேண்டாம். நாங்க இன்னைக்கு நாளைக்கு ஏதாவது ஆயிடுச்சு சார், நான் வாங்கிட்டு போனேன் வீட்டுல போய் ஏதாவது ஆயிடுச்சு, நான் உடஞ்சிருந்தது நான் ஓப்பன் பண்ணி, இல்ல சார் இப்போ இல்ல, நீங்க ஓபன் பண்ணி அப்ப கூட இல்ல, யூஸ் பண்ணி 1 வருஷம் 2 வருஷம் ஆனா கூட எங்ககிட்ட வாங்க, நாங்க சர்வீஸ் பேக்கப் பண்றோம். அது ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் எஸ்பிஆர் இன்னைக்கு வரைக்கும் நாங்க கண்டினியூஸா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கிறது காரணம். ஓகே சார். நீல்கமல் அப்படின்னாலே ஒரு பிளாஸ்டிக் ரெட் கலர் சேர் தான் ஞாபகம் வரும், இல்ல ப்ளூ கலர் பிளாஸ்டிக் சேர் தான் ஞாபகம் வரும். ஆனா அதுல ஒரு ஸ்பெஷலான எக்ஸ்ட்ராடினரி ப்ராடக்ட்ஸ்லாம் பிளாஸ்டிக் பர்னிச்சர்ஸ்லயே நீல்கமலோட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு சார், ஒரு லிஸ்ட்? நீல்கமல் அப்படின்னாலே எல்லாருமே பிளாஸ்டிக் பர்னிச்சர்ஸ் மட்டுமே நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நீல்கமல்ல ஆல்ரெடி மேட்ரஸ் வந்து நியர்லி 8 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு. அண்ட் பிளாஸ்டிக் கபோர்ட்ஸ் வந்துருச்சு. அண்ட் உடன் கபோர்ட் அண்ட் உடன் செக்மெண்ட்ல ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆஃபீஸ் செட்டப் பண்ற அளவுக்கு எல்லா கம்ப்ளீட் ஃபர்னிச்சரும் வச்சிருக்காங்க. அண்ட் ஸ்டீல் ஃபர்னிச்சர்ஸ், ஸ்டீல்லையும் வராம இருந்தாங்க. ஸ்டீல்லையும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 100% வந்து உங்களுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட், நியர்லி ஒரு பெரிய பிராண்டுக்கு ஈக்குவலண்டா, இங்க இந்தியா பிராண்ட் மட்டும் இல்லாம ஒரு இன்டர்நேஷனல் பிராண்டுக்கு ஈக்குவலண்டான குவாலிட்டி கொடுக்கறதுல நீல்கமல் ஸ்டார்ட் பண்ணி, அது ஆக்சுவலா பிராண்டுக்கு இந்தியன் இன்டர்நேஷனல் லெவல் பிராண்டுக்கு ஈக்குவலா இல்ல, நீல்கமல் அதுக்கும் மேல தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப சீப். ஓகே ஓகே, டெஃபினெட்லி சார். ஸோ அதனால இப்போ பிளாஸ்டிக் ஃபர்னிச்சர்ஸ் மட்டும்தான் நீல்கமல் நினைச்சிட்டு இருக்காங்க, இது வரைக்கும் கிடையாது. நீல்கமல் இஸ் ஆல்சோ இன் உடன் இண்டஸ்ட்ரி, அதுலயும் அவங்க மாஸ்டர் ஆயிட்டு இருக்காங்க. ஸ்டீல் ஃபர்னிச்சர்ஸ்லயும் மாஸ்டர் ஆயிட்டு இருக்காங்க. ஒரு கம்ப்ளீட் ஆஃபீஸ் அண்ட் ஒரு வீட்டுக்கு அண்ட் நேம் எவ்ரி திங், ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் பண்றாங்க. ஸோ கோவிடுக்கு இப்போ எஸ்பெஷலி இந்த மாதிரி சுச்சுவேஷன் கோவிட் பெட்ஸ்ன்னு இருக்கு. ஸோ வெரி வெரி சீப் காஸ்ட். ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து இந்த கோவிட் இப்போ 1 மாசம் 6 மாசம் இருக்கலாம், அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா அந்த பெட் வேஸ்ட் சார் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ எங்களுக்கு மினிமம் காஸ்ட் ஓரியன்டா வேணும் அப்படின்னு அவங்களுக்கு வேண்டி தனியாவே நாங்களே நீல்கமல் வந்து பிளான் பண்ணி விதின் ஒரு 10 to 15 days டைம்ல மாஸ் ப்ரொடக்ஷன் எல்லா கவர்மெண்ட் ஸ்டேட்ஸ்க்கும் எல்லாருக்குமே நாங்கள் சப்ளை பண்ணோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் வச்சு எல்லாமே நீல்கமல் பண்ணாங்க. ஸோ என்னன்னா கஸ்டமர் கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஃபிளெக்சிபிளா இருப்பாங்க. நீல்கமல் பொறுத்தவரை என்ன வேணும், எந்த காஸ்ட்ல வேணும், ஸோ அந்த காஸ்ட்ல அவங்க எனக்கு வந்து 6 months டியூரபிள், 1 year டியூரபிலிட்டிக்கு இந்த மாதிரி கேட்டாங்க. அந்த மாதிரி கோவிடுக்குன்னு தனியாக கோவிட் பெட்ஸ் நிறையவே பண்ணோம். குவாரண்டைன் பெட்ஸ் வீட்டில் யூஸ் பண்ற மாதிரி, ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ற மாதிரி, அந்த மாதிரி நிறையவே நீல்கமல் பண்ணாங்க. அதான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் சார், ஒரு பிசினஸ் கெயின் மட்டுமே பார்த்து போகாம ஒரு சோஷியல் அவேர்னஸ் கிரியேட் பண்ற சோஷியல் ஆக்டிவிஸ்டா இருக்கக்கூடிய பிசினஸ் பர்சன்களை எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் சார். இப்போ நீங்க COVID-19 அந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் பத்தி பேசுறீங்க. இந்த சமயத்துல யாருமே ஷாப்புக்கு போயிட்டு மற்றவங்க எல்லாம் இருக்கும்போது மிங்கிள் ஆகி ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறது கொஞ்சம் கம்மி ஆயிட்டு தான் போகுது. அதுவும் கொரோனாக்கு அப்புறம் அதிகமாயிடுச்சு. என்னதான்
லாக்டவுன்ல கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆனா ஒரு பயம் இருக்கும். நான் வீட்ல இருந்தே ஆன்லைன்ல ஒரு ப்ராடக்ட் பாக்குறேன், ஆன்லைன் பிரைஸ் செக் பண்றேன், அதை விட கம்மி பிரைஸ் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க ஒரு போன் பண்ணி எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நீங்க டோர் டெலிவரி பண்றதுக்கு இஸ் தட் பாசிபிள் சார்? டெஃபினெட்லி சார். இன்சைட் சென்னை சிட்டி நம்மளுக்கு ரீச்சபிளான ஏரியா எங்க இருந்தாலுமே சிட்டிக்குள்ள நாங்க வந்து மினிமம் ஒரு 4,000 to 5,000 ஆர்டர் பண்ணீங்கன்னா நாங்க ஃப்ரீ டெலிவரிஸ் பண்றோம். எனக்கு என்ன ஒரு 3 to 4 days டைம் கொடுத்தீங்கன்னா நாங்க நியர்லி எல்லா சென்னை சிட்டில ஒரு 50 கிலோமீட்டர் சர்க்கிள்ல இருக்கோம். நம்ம சென்டர் ஆஃப் த சிட்டில நாங்க கோயம்பேடு அரும்பாக்கம்ல இருக்கிறதுனால எங்களுக்கு த்ரூ அவுட்டா ரீச் பண்ண முடியும். மினிமம் ஒரு 4,000 to 5,000 rupees ஆர்டர் பண்ணா போதும். ஒரு 3 to 4 days வெயிட் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா செக் பண்ணி பேக் பண்ணி உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க கஸ்டமர் எப்படி கேக்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுப்போம். நான் கஸ்டமர் கிட்டே நிறைய பேர் சொல்லுவேன், நாங்க இங்க வந்து சானிடைஸ் பண்ணிக்கிறோங்க, உங்களோட உங்களோட இதுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நீங்களும் நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் சார், வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எது வாங்கினாலும் நம்ம சானிடைஸ் பண்ணியோ இல்லைன்னா ஒரு நாள் வச்சு யூஸ் பண்றோம். ஸோ அதனால நீங்க அவசரப்படாதீங்க, வச்சுக்கோங்க. ஏன்னா என்ன வேணா நம்ம இதுல ஆன் த வேல என்ன வேணா இருக்கலாம். ஸோ இந்த பொருளை நீங்க வச்சுக்கோங்க, ஒன் டேக்கு அப்புறமா நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கிட்ட நாங்க அட்வைஸ் பண்றோம். ஓகே சார். இப்போ பல்கா கேக்குறாங்க. இப்போ நேச்சுரலி இப்போ ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் க்ளோஸ்டு தான், பட் டெஃபினட்டா நியூ கான்செப்ட்லாம் வரதான் போகுது. அண்ட் வந்து ஒரு மேரேஜ் ஆள் புதுசா கட்டுறாங்க ஃபியூச்சர்ல, அவங்க வந்து எனக்கு ஒரு 1000 சேர்ஸ் வேணும் அப்படின்னும் போது உங்ககிட்ட தேடி வந்தா என்ன பெனிஃபிட் ரீட்டைல வாங்குறது? பல்க் வந்து நாங்க எங்களோட மெயின் ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கனால பல்க் எங்களோட மெயின் பிசினஸ் தான். அதோட 50% ரீட்டைல் அப்படின்னு இருக்கும்போது 50% ஹோல்சேல்ல நாங்க டெஃபினெட்லி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு மேரேஜ் ஹால் இருக்கு. இப்போ இந்த டைம்ல இல்லை, இப்போவே அவங்க மேரேஜ் ஹால்ஸ்லாம் அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் இப்போ கம்மிங் மந்த்ஸ்ல எல்லா இது ஆறதுக்கு இப்போவே ஆர்டர்ஸ் பண்ணாங்க. ஆல்ரெடி நாங்கள் டெஸ்பேச் ஆரம்பிச்சிட்டோம். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல எல்லாம் ஆர்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க எல்லாமே உங்களுக்கு டெலிவரிஸ் இன்ஃபேக்ட் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அவங்களாம் ரெடி டு ஸ்டார்ட் என்ன மீன் வயல் கொஞ்ச நாள்லயே அவங்க எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு நாங்களும் எல்லாமே ரெடி பண்ணி நாங்கள் எல்லாமே ஃபர்னிச்சர்ஸ்லாம் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஃபர்னிச்சர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்லி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்க் ஆகட்டும், ரைட்டிங் பேட் சேர்ஸு, கம்ப்யூட்டர் சேர்ஸு, ஸோ டேபிள் லேப் சேர்ஸ் அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு கம்ப்ளீட் செட்டப் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸில் ஆர்டர் வந்து நாங்கள் டெலிவரியும் பண்ணியாச்சு. நிறைய ஆர்டர்ஸ் கையிலையும் இருக்கு. அண்ட் மேரேஜ் ஹால்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க நெக்ஸ்ட் மந்த்துக்கு நிறைய ஆர்டர் அவங்களே புக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி பண்ணாங்க, நாங்கள் வந்து அவங்களுக்கும் சப்ளையும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எவ்ரி திங் இஸ் ப்ரிப்பேர்ட். நம்ம ஒன்றும் பயப்பட இன்னும் கொஞ்சம் ஃபியூ டேஸ்ல ஒரு ஃபியூ வீக்ஸ்ல ஐ திங்க் வி ஆர் ஆல் வில் பி ஃபைன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாம் எனக்கு தெரியுது இந்த மார்க்கெட் நாங்கள் ஒரு 2 months பிஃபோர் ஒரு ஏப்ரல் மே அந்த டைம்ல பார்த்த மார்க்கெட்டுக்கும் இப்போ நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கு. அவங்களுக்கு நல்லாவே அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ எவ்ரி திங் கோயிங் டு பி நார்மல் அப்படின்ட்டு அவங்க இப்பவே அவங்க வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. அதனால எல்லாமே எங்களுக்கு இப்போ ஸ்மூதா இருக்கு. இப்போ இப்போ டெலிவரி டிரான்ஸ்போர்ட் எல்லாமே எங்களுக்கு ஸ்மூதா போயிட்டு இருக்கு. ஸோ இன் அ ஃபியூ வீக்ஸ் ஆஃப் டைம் எல்லாமே ஒரு சென்னை அண்ட் தமிழ்நாடுவே ஒரு நார்மல் சுச்சுவேஷனுக்கு வரும்னு எதிர்பார்க்கிறோம். சார் டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எவ்வளவு நம்பர்ஸ் சார் இருக்கும்? ஆக்சுவலா ஒரு வெரைட்டி இப்போ நீல்கமல் ப்ராடக்ட்ஸ் மொத்தம் எத்தனை ப்ராடக்ட்ஸ் சார் இன் நம்பர்ஸ் ப்ளீஸ்? ஸோ ஆக்டிவ் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 ப்ராடக்ட்ஸ் பிளஸ் இருக்கு. 1,500 அப்படின்னா இப்போ வந்து ஒரு சேர்ஸ் அப்படின்னா ஒரு ஆர்ம் சேர் அது வந்து ஒரு செக்மெண்ட், ஆர்ம்லெஸ் சேர்ன்றது ஒரு செக்மெண்ட், ஸ்டூல்ஸ், கபோர்ட்ஸ் அந்த மாதிரி செக்மெண்ட்ஸ்லேயே நியர்லி வெரைட்டிஸ் ஒரு 1,000+, 1,500+ வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ அதுல வேரியன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு சேர்னு எடுத்தீங்கன்னா அதுல ஒரு 5 கலர்ஸ் 10 கலர்ஸ் இருக்கும். அதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கேயூன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு. ஸோ அது வந்து இன்னும் ஒரு நியர்லி 5,000+ எஸ்கேயூஸ் இருக்கு. ஒரு சேரு ஒரு கலர், ஒவ்வொரு கலருக்கும் ஒரு எஸ்கேயூ இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 1,500 ப்ராடக்ட்ஸ் அண்ட் எஸ்கேயூஸ் பார்த்தீங்கன்னா 5,000+ எஸ்கேயூஸ் இருக்கு. ஆக்சுவலா ரெகுலரா வர்றதே 1,500 ரெகுலரா வந்து அவைலபிளா இருக்கிறதே. இப்போ இந்த சேர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்ப நான் உட்கார்ந்துட்டு இருக்க அந்த ஆஷ் கலர் கிறிஸ்டல் சேரே வந்து எனக்கு ஆன்லைன்ல கூட கிடைக்கல, வேற கலர் தான் கிடைச்சது. கோல்டு அண்ட் மரூன் 2 கலர் அவைலபிளா இருந்தது. பட் ஆஷ் அவைலபிளா இல்ல. எனக்கு நீங்க வாங்கி கொடுத்தீங்க ஒரு 2 டேஸ்ல, எனக்கு ஆர்டர் பண்ண 2 டேஸ்ல வாங்கி கொடுத்தீங்க. அந்த மாதிரி ரொம்ப ரேரான சேரோ இல்ல ரேரான பர்னிச்சரோ நீல்கமல் பேம்ப்ளெட்டையோ நீல்கமல் வெப்சைட்டையோ பார்த்துட்டு ஆர்டர் பண்றாங்க. அது 100% நீங்க உறுதி சொல்ல முடியுமா? நான் வாங்கி கொடுத்துருவேன் 2 நாள்ல 3 நாள்ல உங்களுக்கு டெலிவரி கொடுப்பேன்.
அதாவது 100% அப்படின்னா நம்ம வந்து இந்தியாவோட சதர்ன் ரீஜன்ல இருக்கோம், தமிழ்நாடு. ஸோ சதர்ன் பார்ட் ஆஃப் எண்ட் ஆஃப் இந்தியா பாட்டம் இருக்கிறதுனால, ஸோ மோஸ்ட்லி பாண்டிச்சேரி அண்ட் ஒசூர் பிளான்ட் இருக்கு. இங்கேயே நம்மளுக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு சில ப்ராடக்ட் வந்து நார்த்ல இருந்து வர்றதுனால, இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கொஞ்சம் வந்து டிரான்ஸ்போர்ட் இஷ்யூ இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ அதனால என்னால 2 டேஸ்ன்றது இல்லை, மினிமம் ஒரு 5 டேஸ் சொன்னீங்கன்னா எந்த மாடலா இருந்தாலுமே ரெகுலர் ரன்னிங் மாடல் இந்த ஆக்டிவ் மாடல்ஸ் என்னால வர வச்சு தர முடியும். டெஃபினெட்லி. சூப்பர். இன்னும் சுச்சுவேஷன் போக போக இன்னும் கம்மி நாள்ல இர்ரெகுலர் ப்ராடக்ட்ஸ் யாருமே யூஸ் பண்ணாத ப்ராடக்ட்ஸ் கூட கொடுக்க முடியும் அப்படின்றத நாங்க ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சார், உங்களோட கிளையன்ஸ் நீங்க சொன்னீங்க ஆல்ரெடி, நான் பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ்க்கு சப்ளை பண்ணிருக்கேன், பல்க், பெரிய பெரிய மேரேஜ் ஹால். இஸ் இட் பாசிபிள் சார், இஸ் இட் பாசிபிள் டு மென்ஷன் தி நேம் ஆஃப் யுவர் கிளைண்ட்ஸ்? கேட்கலாமா இந்த கேள்வியை? டெஃபினெட்லி சார். இப்போ சென்னை அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நேம் எனி மால், எந்த மாலா இருந்தாலுமே, ரைட் ஃப்ரம் ஸ்கைவாக், எக்ஸ்பிரஸ் அவென்யூ, விஆர் மால் வரைக்குமே, அப்புறம் மாயாஜால். ஸோ அப்புறம் தேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் சத்யம் சினிமாஸ் அண்ட் விஜய் மால். ஸோ அந்த மாதிரி நிறைய தேட்டர்ஸ், மாயாஜால்லையும் தேட்டர்ஸ் இருக்கு, அவங்களும் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய இடத்துல. இப்போ எந்த செக்மெண்ட் நீங்க நேம் பண்ணாலுமே அதுல எங்களுக்கு ஃபியூ கிளைண்ட்ஸ் எங்களுக்கு டெஃபினெட்லி இருப்பாங்க. டாப் கிளைண்ட்ஸ் எல்லாமே என்னோட கஸ்டமர்ஸாக தான் இருப்பாங்க. நாட் ஓன்லி நம்ம சொல்றேன், நான் சென்னையோட ஃபுல்லஸ்ட் நாங்க கவர் பண்ணிட்டோம். ஓகே சார். சார், ஃபர்னிச்சர் அப்படின்னாலே எல்லாருமே வந்து கொஞ்சம் லக்ஸூரியஸா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. சீப் அண்ட் பெஸ்ட் இருக்கிறத விட அது லைஃப் லாங் ஒரு நினைச்சு வாங்குவாங்க. நான் கூட ஒரு ரிக்ளைனர் சோஃபா ஒரு பெரிய பிராண்ட் வாங்கினேன். எனக்கு 2 வருஷத்துலயே அது கிழிஞ்சு போயிடுச்சு. பிகாஸ் அது சிந்தெட்டிக் அப்படின்றதால. நீல்கமல் ப்ராடக்ட்ஸ் வெரி நல்ல ப்ராடக்ட்ஸ், ரொம்ப நல்ல. நாட் ஓன்லி பிளாஸ்டிக் சேர்ஸ், அவங்க பண்ற அந்த உடன் ஃபர்னிச்சர்ஸ் கூட நல்லா இருக்குன்ற அவேர்னஸ் மக்கள் மத்தியில கிரியேட் ஆயிருக்கா சார்? அது ஃபீட்பேக் உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? டெஃபினெட்லி சார். பிராண்டுன்னு சொல்லும்போது அவங்க வந்து ஒரு ப்ராடக்டை வந்து அவங்க ரிசர்ச் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி டெஸ்ட் லேப், ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே லேப் டெஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ வேர் அண்ட் டேர் செக் பண்ணுவாங்க. ஒரு ஆஃபீஸ் சேர்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹைட்ராலிக் எத்தனை வாட்டி ஒரு மெஷின் இருக்கும், அதில் வந்து ஒரு 10,000 டைம்ஸ் 1 lakh டைம்ஸ் ஆஃப் ரன்னிங் த வீல்ஸ், அந்த மாதிரி நிறைய அவங்க வந்து பேட்டர்ன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அது வேர் அண்ட் டேர் செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி தான் அவங்க வந்து இதுல கொண்டு வராங்க. ஸோ அதர்வைஸ் அவங்க வந்து லான்ச்சே பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்த லேப்லேயே ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ண மாட்டாங்க. இது மாதிரி அவங்க பண்ணும்போது 100% குவாலிட்டியான ப்ராடக்ட் மட்டும்தான் மார்க்கெட்ல உள்ள வர முடியும். நீல்கமல்ல இருந்து வருது அப்படின்னாலே அது நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட். அப்படி இருக்கிறதுனால தான் அவங்களால 1 year வாரண்டி தர முடியும். ஓகே சார். ஆக்சுவலா ஒரு படம்னா கூட இது ஏ சென்டர் காணப்படும், பி சென்டர் காணப்படும். ஒரு ப்ராடக்ட்னா கூட இது ஏ சென்டர் ஹை கிளாஸ் மக்கள் தான் வாங்குவாங்க, பி கிளாஸ் இந்த மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் தான் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டகரி இருக்கு. நீல்கமல் சேர் குறிப்பா நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ற அந்த சேர்ஸ் எந்த சென்டர் காணும் சார்? ஏ சென்டர், பி சென்டர் ஆர் சி சென்டர்? எப்படிப்பட்ட மக்கள்? ஆல் கிளாஸ் செக்மெண்ட் அப்படின்னா இவங்களுக்குன்னா கிடையவே கிடையாது சார். எல்லா கிளாஸுக்குமே இருக்கு. ஸோ இதுல நம்ம லோ அண்ட் ஹைன்னு நம்ம பிரிச்சு எப்படி பார்க்க எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நேம் எனிதிங், ஒரு டீ கடைக்கு நீங்க கேட்டீங்கன்னா எங்ககிட்ட சேர்ஸ் அண்ட் ஸ்டூல்ஸ் இருக்கு, டேபிள்ஸ் இருக்கு. ஸோ நேம் 5 star ஹோட்டல்ஸ்க்கு இருக்கு. ஸோ இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஸோ சொல்லலாம் எக்கச்சக்கமா எந்த ஒரு நீங்க செக்மெண்ட் கேட்டீங்கன்னாலும் எங்ககிட்ட அதுக்கு உண்டான ஃபர்னிச்சர்ஸ் அவைலபிளாவே இருக்கு. சார், நீல்கமல் ப்ராடக்ட்லயே லோ காஸ்ட், லோயஸ்ட் பிரைஸ் இருக்கிற ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட், எவ்வளவு பிரைஸ்? ஹையஸ்ட் பிரைஸ் இருக்கிற ப்ராடக்ட் என்ன காஸ்ட், என்ன ப்ராடக்ட்? ரைட் ஃப்ரம் லோயஸ்ட்னா 150ல இருந்து ஆரம்பிக்குது சார். ஒரு ஸ்டூல்னு எடுத்துட்டீங்கன்னா 150 rupees. ஒரு நார்மலான ஒரு சின்ன ஸ்டூல், ஒரு 1 feet ஸ்டூல் 200 அப்படின்னு போகும். ஹையஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க ரிக்ளைனர் சோஃபான்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து ஒரு செட்டுன்னு வாங்கினீங்கன்னா நியர்லி ஒரு 1 lakh to 1.5 lakhs வரைக்குமே இருக்கு. ஸோ ஒரு ஆஃபீஸ் ஷேர்னு இருக்கும். ஒரு ஆஃபீஸ் ஷேர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா ஒரு 5,000, 10,000, 15,000 தான் இருக்கும். ஆனா நீல்கமல்ல 3,800ல இருந்து 45,000 வரைக்கும் ஆஃபீஸ் ஷேர் இருக்கு. கம்மியில இருந்து நியர்லி அந்த அளவு 45,000 வரைக்கும் ஒரிஜினல் லெதர் ஆஃபீஸ் ஷேர் இருக்கு. ஸோ எல்லாமே இம்போர்ட் குவாலிட்டி, எக்ஸ்போர்ட் அந்த மாதிரி குவாலிட்டி பேஸ் பார்த்தீங்கன்னா 100% பியூட்டிஃபுல்லான குவாலிட்டி தான் பண்றாங்க சார். அதாவது ஒரு ஃபர்னிச்சர் அப்படின்னாலே தமிழர்கள்லாம் என்ன நினைப்பாங்க? தேக்கு மரத்துல ஒரு சின்ன கட்டில்,
தேக்கு மரத்துல ஒரு சோஃபா செட்டு, இல்ல தேக்கு மரத்துல ஒரு சேர், இதுதான். சோ டீ குட் தான் கொஞ்சம் கிரேஸா இருக்காங்க அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும். டீ குட் பர்னிச்சர்ஸ்லாம் நீல்கமல்ல இருக்கா சார்? ஆ கொஞ்சம் செக்மெண்ட் டீ கூட்ல இருக்கு சார். என்னன்னா பேஸ்ட் ஆன் அவைலபிள் இல்லாத ப்ராடக்ட்ல வந்து டீ கூட்ட விட உங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து மைண்ட் செட் டீ கூட் தான் பெஸ்ட் லாங் லாஸ்டிங் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ நிறைய வுட் இருக்குது. நிறைய வுட் நம்ம அதுல எல்லாமே நீல்கமல்ல வந்து அப்பார்ட் ஃப்ரம் டீ குட் நிறைய அக்காசியான்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நிறைய சாலிட் வுட்ஸ் எல்லாமே அவங்க டீல் பண்றாங்க. டீ குட் ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் லைஃப் வருதுன்னா அதை விட ஜாஸ்தியான லைஃப் வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீல்கமல்ல இருக்கு. ஸோ நம்ம இது மட்டும் டீ குட் தான் வரும் லைஃப் வரும் அப்படின்னு அதுலயும் நிறைய வேரியன்ட் இருக்கு. உங்களுக்கு பெஸ்ட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி டீ குட்ஸ் எல்லாமே இருக்கு. எங்க மார்க்கெட்ல இப்ப நிறைய இடத்துல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ குட்ஸ் சொல்றது ஒரு காட் வந்து ஒரு 20,000க்கு சொல்றாங்க அப்படின்னா அது வந்து டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ குட்ல செஞ்ச காட்டா இருக்காது. ஒரிஜினலா பண்ணீங்கன்னா நிஜமா ஒரு 40 to 50,000 வரும். ஓகே. ஸோ அதனால தான் இப்போ எங்ககிட்டயும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ குட்லயும் காட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அவன் இப்போ லோக்கல் மார்க்கெட்ல சொல்ற அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி 20,000 ருபீஸும் எங்ககிட்ட இருக்கிற 40,000 50,000 காட்டும் ஏன் வேரி ஆகுது அப்படின்னா எங்ககிட்ட இருக்கிறது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, அவங்க கிட்ட இருக்கிறது நார்மல் குவாலிட்டி. ஸோ டீ குட் டெஸ்ட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு நிறைய கஸ்டமர்ஸ்க்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய அவேர்னஸ் கிடையாது. ஒரு வுட்டை பார்த்து இது இந்த டீ குட் இது நல்ல குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டின்னு பாக்குறோம். அதனால நிறைய லோக்கல்ல போய் ஏமாந்துடுறாங்க. நம்ம நீல்கமல்ல அந்த மாதிரி எல்லாமே குவாலிட்டி டெஸ்டட் ப்ராடக்ட், எல்லாமே சர்டிஃபைடு. பிப்மால இருந்து நியர்லி சர்டிபிகேட்ஸ் நீல்கமல் ஸ்டாண்டர்ட் எப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த சர்டிபிகேட்ஸே ஒரு புக் போடலாம். அந்த அளவுக்கு அத்தனை சர்டிபிகேட்ஸ் வச்சிருக்காங்க. எனக்கு அத்தனை இதுவும் சொன்னாலே டைம் பத்தாது. அவ்வளவு சர்டிபிகேட்ஸ் வச்சிருக்காங்க. இன்டர்நேஷனல் அண்ட் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ் சர்டிபிகேட்ஸும் வச்சிருக்காங்க. ஓகே சார். ஆக்சுவலா ஒரு பர்சனலான கொஸ்டின் சார். சாம்சங் மொபைல் போன் கம்பெனி ஓனரே ஒரு டைம்ல ஆப்பிள் போன் யூஸ் பண்ணாருன்னு ஒரு கான்ட்ராவர்சி நியூஸ் ஹெட்லைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராடக்டை வந்து மேனுபேக்சர் பண்றவங்க அண்ட் கம்பெனி ஓனரா இருக்கக்கூடியவங்க, ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல இருக்கக்கூடியவங்களே அந்த ப்ராடக்ட் இல்லாம வேற ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க நீல்கமல் ப்ராடக்டை வீடு முழுக்க யூஸ் பண்றீங்களா இல்ல அங்கங்கதான் யூஸ் பண்றீங்களா? வீடு முழுக்க டெஃபினெட்லி நீங்க கேட்கறது நீல்கமல்ல பண்ற அத்தனை ப்ராடக்ட்டுமே நாங்க வச்சிருக்கோம். ஸோ இன்கேஸ் அதுல இல்லாத ப்ராடக்ட் என்ன பார்த்தீங்கன்னா காட்ல இருந்து நான் உட்கார்ந்துட்டு இருக்கிற சேர் இப்ப முதற்கொண்டு எல்லாமே நீல்கமல் மட்டும்தான். ஸோ சந்தேகமே வேண்டாம். நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா கூட ஃபுல்லா எல்லாமே காமிக்கிறேன். ரைட் ஃப்ரம் நான் ஒரு லிஸ்ட் மட்டும் சொல்றேன். வீட்டில் யூஸ் பண்ற காட், மேட்ரஸ், நான் யூஸ் பண்ற காட் 2 காட்டுமே நீல்கமல், சோஃபா நீல்கமல், மேட்ரஸ் 2 மேட்ரஸும் எல்லாமே நீல்கமல், அண்ட் பிளாஸ்டிக் சேர்ஸ், டைனிங் டேபிள், சென்டர் டேபிள் அண்ட் டிவி ஸ்டாண்டு, அண்ட் நான் வீட்டில் யூஸ் பண்ற கார்னர் ஸ்டாண்டு, கார்னர் ரேக்கு, கபோர்ட்ஸ், வார்ட்ரோபை தவிர ஆல்ரெடி ஃபிக்ஸடு அது இருக்கு வார்ட்ரோபு. அதை தவிர நாங்கள் தனியாக வச்சிருக்கிற கபோர்டு வந்து நீல்கமல், அண்ட் லாண்ட்ரி பேஸ்கெட்டு, டஸ்ட்பின், குப்பை தொட்டி கூட நீல்கமல் தான் வச்சிருக்கோம். வீட்டுக்கு யூஸ் பண்ற குப்பை தொட்டி, பாத்ரூம்ல யூஸ் பண்றோம் மிரர் கேபினெட், கார்னர் கேபினெட், அப்படியே இன்னும் லிஸ்ட் நிறைய இருக்கு சார், போயிட்டே இருக்கும். லிஸ்ட் இருக்குன்றீங்க. அதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து ஏ சென்டர்ஸ், அதாவது ஹை கிளாஸ் பீப்புள், அப்பர் மிடில் கிளாஸ், ஒவ்வொருத்தர் பி, ஒவ்வொருத்தர் சி, இந்த மாதிரி ஏ பி சி கேட்டகரின்னு இல்லாம நீல்கமல் ப்ராடக்ட் டெஃபினட்டா இந்தியன் ப்ராடக்ட் மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு அச்சீவ் பண்ண ஒரு சூப்பர்பான ப்ராடக்ட். ஸோ எல்லாருக்குமே ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்த இந்த ப்ராடக்ட் ஏ பி சின்னு சென்டர் பிரிக்காம A to Z சென்டர் வரைக்கும் நீல்கமலை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி சாதாரண ஒரு உடுப்பி ஹோட்டல்ல இருந்து 5 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்றாங்க. பிசினஸ் வைஸும் சரி, வீட்லயும் சரி. ஸோ இந்த மாதிரி டைம்ல ஆன்லைன் ரேட்டை விட கம்மி ரேட்ல ஒரு நல்ல ப்ராடக்ட், நீல்கமல் மாதிரியான ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா அது நிச்சயம் வியூவர்ஸ் நீங்க 2 பேருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒன்னு எஸ்பிஆரோட டிஸ்ட்ரிபியூட்டரோட அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட ப்ரொப்ரைட்டர் மிஸ்டர் ஆர் பிரபுகுமார், அதாவது சாருக்கும், இன்னொன்னு மோகன்ராஜ் டாக்கீஸோட ஓனர், அதாவது எனக்கும். 2 பேருக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு உங்களுக்கு என்னோட தேங்க்ஸ் பிரபு சார். தேங்க்யூ லாட். இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ. தேங்க்ஸ் லாட் ஃபார் மீட்டிங் சார். தேங்க்ஸ் லாட். தேங்க்ஸ்.